அல்லேலுயா பாபு. அந்த மாதிரி உடனே எல்லாரும் சங்கிகள்னு இந்த ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு ஏமாத்துற அல்லேலுயா பாபுவுக்கு சாமியே சரணம் ஐயப்பா வாயில வரல, அல்லேலுயா தான் வந்தது. திரு எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அந்த கலவரம் நடந்தது. அதற்கு அமைதி பேச்சுவார்த்தைக்காக அன்றைய முதலமைச்சர் திரு எம்ஜிஆர் அவர்களே நேரடியாக கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு போனார். ஜஸ்டிஸ் வேணுகோபால் கமிஷன் அந்த மண்டைக்காடு கலவரத்தை பற்றி ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க அரசாங்கமானது பணித்திருந்தது. ஜஸ்டிஸ் வேணுகோபால் கமிஷன் இன்றைக்கும் எப்படி பொருத்தமாக இருக்கிறது, அதனுடைய பரிந்துரைகள் ஏன் நாம் செயல்படுத்த வேண்டும் என்பதை இந்த படம் அப்படியே திரை காவியமாக நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறது. அதில் ஜஸ்டிஸ் வேணுகோபால் அவர்கள் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் அவர் சித்தாந்த ரீதியாக திரு ஈவேராவின் சீடராக இருந்தவர். ஆனால் அவர் என்ன பரிந்துரை செய்தார்? ஏற்கனவே ஒரு ஆலயம் இருக்குமானால், ஒரு மதத்தின் வழிபாட்டு தலம் இருக்குமானால், அங்கு மாற்று மதத்தின் வழிபாட்டு தலம் 300 மீட்டருக்கு வேற கொண்டு வரக்கூடாது என்ற பரிந்துரை. அதை விட மிக முக்கியமானது, அதுதான் இந்த படத்தின் மூலமாக நமக்கு காட்சிப்படுத்தப்பட்ட விஷயம், அதாவது மத மாற்றம் முழுமையாக தடை செய்யப்பட வேண்டும் என்பது ஜஸ்டிஸ் வேணுகோபால் கமிஷனுடைய ரிப்போர்ட். மத மாற்றம் குடும்பங்களை சிதைக்கிறது, சமுதாயத்தை பிரிக்கிறது. அதனால மத மாற்றம் தடை செய்யப்பட வேண்டும். நான் இதை எதற்காக அவருடைய பின்னணியை சொல்றேன்னா, உடனே அவரையும் மாற்றி இப்ப இருக்கிற நம்ம மினிஸ்டர் சேகர் பாபுவா, அதான் அல்லேலுயா பாபு, அந்த மாதிரி உடனே எல்லாரும் சங்கிகள்னு இந்த மாதிரியா மத வெறி சக்திகள் அந்நிய மதம் மாற்றும் தீய சக்திகளுக்கு எதிராக பேசினாலே அது சங்கிகள் நினைச்சு பேசுறது. அதாவது தன்னோட சின்ன எஜமா நான் மதம் மாறிவிட்டேன், அதாவது நான் கிறிஸ்தவர், என்னுடைய காதலித்து மணந்த மனைவி கிறிஸ்தவர்னு சொன்ன உடனே இந்த ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு ஏமாத்துற அல்லேலுயா பாபுவுக்கு சாமியே சரணம் ஐயப்பா வாயில வரல, அல்லேலுயா தான் வந்தது.